அன்பான பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஸ்திரா பிரெயின் அகாடமியின் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, டிஸ்க் தியரி, மனுஷங்களுடைய குணம், எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதை புரிஞ்சுக்க நிறைய உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் பல கோட்பாடுகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த கோட்பாடுகள்ல அதிகமா பயன்படுத்துற பிராக்டிக்கலான ஒரு முக்கியமான கோட்பாடு தான் இந்த டிஸ்க் தியரி அப்படிங்கிறது. இந்த தியரி 1928ல உளவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் வில்லியம் மவுல்டன் மார்ஸ்டன் அப்படிங்கிறவரு இந்த கோட்பாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவரோட ஆய்வோட அடிப்படையில மனுஷங்களோட குணங்களை டாமினன்ட், இன்ஃப்ளூயன்ஷியல், ஸ்டெடி, காம்ப்ளியன்ட் அப்படின்னு 4 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு வகையிலையும் இருக்க நபர்களுக்கு அவங்களுக்கே உரிய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுக்காக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத இந்த தியரி மூலமா கிளியராகவும் சயின்டிஃபிக்காவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் இந்த 4 குணங்களை பத்தி தான் கிளியரா டீட்டெயிலா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, குழந்தைங்களுடைய நேச்சுரல் பிஹேவியரல் ஸ்டைல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் சைக்கலாஜிக்கல் மாடல் தான் இந்த டிஸ்க் தியரி அப்படிங்கிறது. மனுஷங்களுடைய இயல்பான குணங்களை 4 வகைகளா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல டாமினன்ட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆதிக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க நேச்சுரல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலா செயல்படக்கூடியவங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுத்து சீக்கிரமா காரியம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆனவங்க, எப்பவும் கலகலப்பா இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் சீக்கிரமா மிங்கிள் ஆயிடுவாங்க. இவங்க ஒரு சார்மிங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஈஸியா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அடுத்தது ஸ்டெடி பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களா இருப்பாங்க, உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவமும் மதிப்பும் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சரியான உதாரணம் இவங்க தான். ரொம்ப நிதானமானவங்க, பெருசா ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அடுத்தது காம்ப்ளியன்ட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க கவனமா இருப்பாங்க, கண்மூடித்தனமா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப கால்குலேட்டிவாவும் கேர்ஃபுல்லாவும் இருப்பாங்க, ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு பேரண்டா உங்க குழந்தையினுடைய பர்சனாலிட்டி டைப் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கள ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். பேரண்டிங்ல டிஸ்க், அதாவது பர்சனாலிட்டி டைப் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பேரண்ட் மேல பாசம் இல்ல அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல, அவங்க நேச்சரை பேரண்ட்ஸ் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால குழந்தையினுடைய பர்சனாலிட்டி டைப் என்னன்னு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருந்தா குழந்தைய நல்லபடியா வளர்க்கறதுக்கு உறுதுணையா இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா இந்த 4 டைப் ஆஃப் குழந்தைங்களும் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை தன்னோட கைகள்ல 2 ஆப்பிள் பழங்களை வச்சிருக்காங்க. அந்த குழந்தையினுடைய அம்மா இருந்துகிட்டு, எனக்கு ஒரு ஆப்பிள் பழம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு பழத்தை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்து அந்த அம்மா இருந்துகிட்டு, ஓகே அந்த பழத்தை நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு இந்த பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி 2வது பழத்தை கேட்கறாங்க. அப்பவும் அந்த குழந்தை அந்த 2வது பழத்தை கடிச்சிடுறாங்க. அந்த பழத்தை கடிச்சதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்து அந்த குழந்தையை திட்டி அடிச்சிடுறாங்க. அந்த குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் ஆன பிறகு அந்த அம்மா இருந்துகிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கறாங்க, ஏன் வந்து 2வது பழத்தையும் நீ கடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 பழத்துல எந்த பழம் நல்ல சுவையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பழத்தை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சுதான் கடிச்சேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. ஸோ இந்த ஒரு சூழல்ல அந்த குழந்தை வந்து டாமினன்ட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தையா இருந்திருந்தாங்க அப்படின்னா, அதே இடத்துல அந்த அம்மா மேல பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க, மூர்க்கத்தனமா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தையா அந்த குழந்தை இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த அம்மா மேல வெறுப்புணர்ச்சி வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். அதுவே வந்து ஸ்டடி பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தையா அந்த குழந்தை இருந்திருந்தாங்க அப்படின்னா, எமோஷனலா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க அந்த இடத்துலயே. ஸோ நம்மள யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த ஸ்டடி பர்சனாலிட்டி இருக்க குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிரும். அதுவே ஃபைனலா காம்ப்ளியன்ட் பர்சனாலிட்டி இருக்கிற குழந்தையா அந்த குழந்தை இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த அம்மா இப்படித்தான் எப்பவுமே அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நிறைய விஷயங்கள்ல, அதாவது ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பேரண்டா நம்ம அவசரப்படுறதுனால குழந்தைங்களுக்கு எந்த விதத்திலையும் முன்னேற்றம் கிடைக்க போறதில்ல. அதுக்கு பதிலா பாதிப்பை தான் உருவாக்குறோம். ஸோ பர்சனாலிட்டி டைப்
கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி ஆகிடும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே. குழந்தையினுடைய பர்சனாலிட்டி டைப்ப புரிஞ்சுகிட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைய ஒரே மாதிரி மோல்டுல பிரஷர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களுடைய இயற்கையான குணங்களுக்கு ஒத்த மாதிரி அவங்கள வந்து லீட் பண்ணுவாங்க. குழந்தையினுடைய பேஸ், ஸ்டைல், எமோஷன், எனர்ஜி இதுக்கெல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. ஸோ, இதனால கிடைக்கக்கூடிய பிராக்டிகல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, பேரண்டிங் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். வீட்ல சச்சரவுகள் கம்மியாயிடும். பேரண்ட்டுக்கும், சைல்டுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். குழந்தை நம்பிக்கையோட வளருவாங்க. வீட்ல ஒரு காம், ஹெல்த்தி, ஹாப்பி அட்மாஸ்பியர் வந்து உருவாகும். ஃபைனலா இந்த வீடியோல குழந்தைங்களுடைய 4 வகையான பெர்சனாலிட்டி டைப்ப பத்தி கிளியரா பார்த்திருக்கோம். ஸோ டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு உளவியல் கருவி மட்டும் இல்லைங்க. உறவு மேம்பாட்டுக்கான வழிகாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தையுடைய இயல்ப புரிஞ்சுகிட்டு அவங்களுடைய வளர்ச்சிய சமநிலைப்படுத்தக்கூடிய திறன பெற்றோருக்கு இது வந்து குடுக்குது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானவங்க தான். அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் சிறந்த பெற்றோருக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்க குழந்தைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே ஸ்திரா பிரெயின் அகாடமிக்கு வாங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுங்க. உங்க குழந்தைய ஹேப்பியாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் வளர்க்கறதுக்கான விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்த பிறகு டீல் பண்றத விட, ஆரம்பத்திலேயே புரிஞ்சுகிட்டு சரி பண்றது தான் ஸ்மார்ட்டான பேரண்டிங் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.